தாம் சிறக்க தமர் பெருக்க வானமும் புவியும் வந்து வணங்க உழைக்கும் பேராளர்கள் உலகெல்லாம் உண்டு. உயிர் பிழைக்க பிறர் சிறக்க தன்னை பிறருக்காய் மண்ணாய் தாழ்த்தி வாழ்வை இழக்கும் வானவர் நெஞ்சம் வரமாய் பெற்ற வளர் அன்பு நிறைந்த அம்மையே, வணக்கமும் வாழ்த்துக்களும். நான் படித்த பணிபுரிந்த பார்த்த இடங்களில் ஒரு முதல்வரை மேடம், மேம், டாக்டர் என்றுதான் எல்லோரும் அழைப்பார்கள். ஆனால் நம் பள்ளியில் மட்டும்தான் முதல்வரை அம்மா, அக்கா, மாதாஜி, மம்மிஜி, ஆன்டி என்று எல்லோரும் உரிமையோடு அழைக்கிறோம். இது பணி செய்யும் இடம் மட்டுமல்ல, குடும்பமாய் பணி செய்யும் அன்பின் இல்லம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா, குஜராத், டெல்லி, சண்டிகர், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, பீகார், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேலே சொன்னவை இந்திய திருநாட்டின் மாநிலங்கள் மட்டுமல்ல, நம் பள்ளியில் பணி செய்யும் ஆசிரியர்கள் வாழ்விடங்கள். இது ஓர் இந்திய திருநாட்டிற்கு எடுத்துக்காட்டு. அம்மா, நீங்கள் நினைத்திருந்தால் அமெரிக்காவில் 6 மாதங்கள், ஐரோப்பாவில் 10 மாதங்கள் என்று உங்கள் வாழ்வை மகிழ் உலகில் திளைத்திருக்கலாம். ஆனால் ஜார்க்கண்ட், ஒடிசா, கந்தமால், சத்தீஸ்கர் முதலிய கல்வி காண கிடைக்காத காடுகளிலும் அறியாமை மண்டியிருக்கும் மலைகளிலும் இருள் அடர்ந்திருக்கும் குகைகளில் வாழ்ந்த மக்களை தேடிச் சென்றும் மரண இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை செலுத்தி ஆண்டவரின் அருட்கொடையை வாரி வழங்கி இருக்கிறீர். வாழ்வா சாவா என வாழ தெரியாமல், வாழ்வா சாவா என வழி தெரியாமல் ஆயுதம் ஏந்தி அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் நல்வாழ்வு பெற சத்தீஸ்கரில் மற்றும் 3 பள்ளிகளை நிறுவி அவர்களுக்கு கல்வியை கருவியாக வழங்கியவர் நீங்கள். சத்தீஸ்கரில் மார்த்தாள்கள் மரியாள்கள் ஆகிறார்கள். ஆம், ஆதி குடிகளுக்கும் கல்வி அருள பெறுகிறது அங்கு. இந்தியா உலகின் 4ஆம் வல்லரசின் தலைநகரம் என்று பெருமை தட்டி கொள்ளும் இந்நேரத்தில் தக்ஷன்புரி, மதன்பூர், காதர் போன்ற பகுதிகளில் குற்றுயிரும் கொலையுருமான மக்களின் நிலை எண்ணி அடிப்படைகளை வழங்கி நல்ல சமாரியனாய் நாளும் பேணி காத்து வருகிறீர். அறிவு எப்போதும் அன்பை அறிமுகம் செய்வதில்லை. அது செருக்கோடும் முறுக்கோடும் செம்மாந்து செல்லும் நீங்கள் இந்த அறிவு கோயில் சட்டங்களை நீட்டி தண்டிப்பதில்லை. மாறாக சூழலை எண்ணி சூழ்ச்சியை தெளிந்து குழப்பங்களை தீர்க்கிறீர். குடும்பங்களை காக்க பெறுகின்றீர். அமைதியை நிலைநாட்டுகிறீர். ஆண்டவரின் பிள்ளையாய் இது ஆலோசனை, கர்த்தரின் அதிசய வழிநடத்தல். அவர் ஒளி உங்களில் வீசுகிறது. இல்லறம் எல்லா இடங்களிலும் நல்லறமாக மாறுகிறது. நெஞ்சம் நொறுங்கி வாழ்க்கை கலங்கி சாவே சரி என்று சாயும் வேளைகளில் கண்ணீரை துடைத்து கரங்களால் தேற்றி சொற்களால் ஆற்றி துயரை மாற்றி எமக்காய் இறைவேண்டல் செய்து உன் சிறகுகளின் நிழலில் மனதிற்கு அமைதியும் வாழ்வுக்கு பொருளும் வான் உறவின் தெம்பும் கிடைக்கிறது. இங்கு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க நினைக்கும் நீங்கள் கடந்த 78 ஆண்டுகளாக எத்தனை ஆயிரம் பேருக்கு இறை அமைதிக்கு வழியாகினீர் என்பது எல்லோருக்கும் தெரியும். முதலாளிகளின் முதலை போட்டால் தொழிலாளிகளின் இரத்தத்தை 3 தலைமுறைக்கு நிறுத்தாமல் குடிப்பார்கள். அதுவே அவர்கள் அறம் திறம். மாதத்திற்கு 1 நாள் விடுமுறை கொடுக்க விருப்பமில்லா பள்ளிகளுக்கு நடுவே விடுமுறை நாட்களில் இல்லை, குடும்ப சூழ்நிலையில் உள்ளது என்று உடல் நலமற்ற குழந்தைக்காய் இறங்கி நிற்கும் தாயாய் சூழலுக்கு விடுமுறை அளிக்கும் பள்ளி தலைவரே நீங்கள். அது ஒரு நாற்காலி. நீங்கள் தாய் தான், எங்கள் தாய்தான். 78 அகவை என்பது முடிவல்ல, 78,000 பேரின் வாழ்வில் ஒளியேற்றிய சான்று அது. 79 தொடக்கம் இன்னும் பல கோடி மக்களின் வாழ்வில் ஆண்டவருக்கு அருள் ஒளி வீசட்டும். தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ கடவுளிடம் ஒப்படைத்து கொண்டவர்களிடம் ஆண்டவரின் அருள் அளவில்லாமல் பொழிகிறது.
பெரியோர் சிறியோர் என பணி செய்து களைத்து போகாமல் மழலுக்காக தொடங்கிய பால்வாடிக்கா குட்டி ஆடுகளை ஏந்தி சுமக்கும் நல்லாயனாய் மாறுகிறது. ஜெசோலா, தக்ஷின்புரி, மதன்பூர், காதர், ஈசாப்பூர், ஒடிசா, கந்தமால், சத்தீஸ்கர், பஸ்தர் என நல்ல சமாரில் உள்ள அனைவரின் பெயராலும் உங்களை வாழ்த்துகிறோம். பல்லாண்டு வாழ்க. இறைவன் எல்லா வளங்களையும் உமக்கு அருளச் செய்வாராக. வாழ்த்துக்கள் அம்மா.